welcome to IJ CROCHET ART WORK. இன்னைக்கு நம்ம இந்த கோர்ஸ் எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இப்போதான் என்னோட வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து என்னோட வீடியோ பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூட அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோட கொஞ்சம் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். ஸோ வாங்க இப்போ வீடியோ போகும். இந்த கோர்ஸ் பண்ணுறதுக்கு நான் வந்து பர்பிள் கலர் செலக்ட் பண்ணியிருக்கேன். அப்புறம் 4 mm ஊசி செலக்ட் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து மேஜிக் ரிங் போடணும். மேஜிக் ரிங் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நூலை 2 வாட்டி கையில் சுற்றிட்டு நீடில் ஃபர்ஸ்ட் லூப்புக்கு பின்னாடி வழி போட்டு செகண்ட் லூப்பை நீடில் எடுக்கும். செயின் 3 1 2 3. இந்த மேஜிக் ரிங்குள்ள 16 டபுள் க்ரோஷே பண்ணோம். செயின் 3 1 டபுள் க்ரோஷே கேல்குலேட் பண்ணணும். இதில் 16 செயின் 3 1 கால்குலேட் பண்ணணும். 15 டபுள் க்ரோஷே பண்ணணும். ஸோ டோட்டல் 16 டபுள் க்ரோஷே நான் ஃபினிஷ் பண்ணிட்டு காமிக்கிறேன். இப்போ வந்து 16 டபுள் க்ரோஷே ஃபினிஷ் பண்ணியாச்சு. இந்த நூலை நல்லா பிடிச்சி இழுக்கணும். ஃபர்ஸ்ட் செயின் 3 பண்ணியிருப்போம்ல, அதில் தேர்ட் செயினில் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணணும். அந்த செயின் 1 சேம் ஸ்டிச்சில் 1 சிங்கிள் க்ரோஷே. செயின் 1 அடுத்த ஸ்டிச்சில் 1 சிங்கிள் க்ரோஷே. செயின் 1 அடுத்த ஸ்டிச்சில் 1 சிங்கிள் க்ரோஷே. இந்த மாதிரி செயின் 1 போடணும். அடுத்த ஸ்டிச்சில் 1 சிங்கிள் க்ரோஷே. இந்த ரவுண்ட் ஃபுல்லாகவே இந்த மாதிரி தான் பண்ணணும். செயின் 1 அடுத்த ஸ்டிச்சில் 1 சிங்கிள் க்ரோஷே. நான் இந்த ரவுண்ட் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிட்டு காமிக்கிறேன். நான் இந்த ரவுண்ட் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிட்டேன். லாஸ்ட்டு செயின் 1 ஃபஸ்ட்டு சிங்கிள் க்ரோஷே பண்ணியிருப்போம். செயின் 1ல் பண்ணக்கூடாது. ஃபஸ்ட்டு சிங்கிள் க்ரோஷே பண்ணியிருப்போம் இல்லையா, அதில் வந்து ஸ்லிப் ஸ்டிச் பண்ணணும். இப்போ வந்து அடுத்த செயின் 1 ஸ்பேஸில் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணணும். செயின் 4 1 2 3 4. அடுத்து செயின் 1 ஸ்பேஸில் 1 டபுள் க்ரோஷே. செயின் 1 அந்த சிங்கிள் க்ரோஷே ஸ்கிப் பண்ணணும். செயின் 1 ஸ்பேஸில் 1 டபுள் க்ரோஷே. செயின் 1 சிங்கிள் க்ரோஷே அடுத்த ஸ்டிச் ஸ்கிப் பண்ணணும். அதுக்கு அடுத்த ஸ்டிச்சில் அடுத்த செயின் 1 ஸ்பேஸில் 1 டபுள் க்ரோஷே. ஸோ இந்த ரவுண்ட் ஃபுல்லாகவே இப்படி தான் பண்ணணும். செயின் 1 ஸ்கிப் பண்ணணும். செயின் 1 ஸ்பேஸில் 1 டபுள் க்ரோஷே. இந்த ரவுண்ட் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிட்டு காமிக்கிறேன். இந்த ரவுண்ட் ஃபுல்லாக பண்ணிட்டேன். லாஸ்ட் செயின் 1 ஃபஸ்ட்டு 4 செயின் பண்ணிப்போம். தேர்ட் செயினில் 1 2 3 தேர்ட் செயினில் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணோம். இப்போ வந்து ஃபோர்த் ரவுண்ட் பண்ணுறதுக்கு செயின் 1 ஸ்பேஸில் ஸ்லிப் ஸ்டிச் 2 டபுள் க்ரோஷே டுகெதர் பண்ணணும். செயின் 2 போட்டுட்டு நீடில் நூலை சுற்றி 1 டபுள் க்ரோஷே. அப்புறம் 2 செயின் 1 2. அடுத்து டபுள் க்ரோஷே ஸ்டிச் ஸ்கிப் பண்ணிட்டு அடுத்த செயின் 1 ஸ்பேஸில் 2 டபுள் க்ரோஷே டுகெதர். ஃபஸ்ட்டு நீடில் நூலை சுற்றி அந்த செயின் ஸ்பேஸ்க்குள்ளே நீடில் விட்டு நூலை வெளியே எடுக்கணும். ஃபஸ்ட்டு 2 லூப்புள்ளே நூலை வெளியே எடுக்கணும். மறுபடியும் நீடில் நூலை சுற்றி செயின் ஸ்பேஸ்க்குள்ளே நூலை விட்டு வெளியே எடுத்து ஃபஸ்ட் 2 லூப்பில் நூலை வெளியே எடுக்கணும். அடுத்த 3 லூப்புள்ளே நூலை வெளியே எடுக்கணும். ஸோ இதை வந்து 2 டபுள் க்ரோஷே டுகெதர் ஸ்டிச். அப்புறம் செயின் 2 1 2 திரும்பவும் நீடில் நூலை சுற்றி
அந்த டபுள் crochet ஸ்கிப் பண்ணிட்டு செயின் ஒன் ஸ்பேஸில் நீடில் இன்சர்ட் பண்ணி நூலை வெளியே எடுத்து ஃபஸ்ட்டு 2 லூப்லேயே நூல் வெளியே எடுக்கணும். அப்புறம் நீடில் நூலை சுற்றி மறுபடியும் செயின் ஒன் ஸ்பேஸ் வெளியே எடுத்து ஃபஸ்ட் 2 லூப்லேயே நூல் வெளியே எடுக்கணும். அடுத்து 3 லூப்லேயே நூல் வெளியே எடுக்கணும். அப்புறம் செயின் 2 மறுபடியும் 2 டபுள் crochet together. இந்த ரவுண்ட் ஃபுல்லாகவே இந்த மாதிரி தான் பண்ணணும். நான் இந்த ரவுண்ட் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். ஒரு ரவுண்டில் இந்த லாஸ்ட் ரோ பண்ணிட்டேன். லாஸ்ட் செயின் 2 1 2 ஃபஸ்ட்டு 2 டபுள் crochet together பண்ணியிருப்போம்ல, அதில் வந்து ஸ்லிப் ஸ்டிச் பண்ணணும். இது 5th ரவுண்ட் பண்ணுறதுக்கு இந்த 2 டபுள் crochet togetherரையும் ஸ்கிப் பண்ணணும், இந்த செயின் 2 ஸ்கிப் பண்ணணும். ஸ்கிப் பண்ணிட்டு இந்த அடுத்த 2 டபுள் crochet togetherல 8 டபுள் crochet பண்ணணும். நீடில் நூலை சுற்றி ஸ்கிப் பண்ணிவிட்டு இந்த 2 டபுள் crochet அதுக்கு அடுத்து 2 டபுள் crochetல நீடில் இன்சர்ட் பண்ணி 8 டபுள் crochet 1 2 3 4 5 6 7 8. இப்போ இந்த செயின் 2 ஸ்கிப் பண்ணணும். அடுத்து 2 டபுள் crochet togetherல ஸ்கிப் ஸ்டிச் பண்ணணும். அடுத்து அதுக்கு அடுத்த 2 டபுள் crochet togetherல 8 டபுள் crochet பண்ணணும். 1 2 3 4 5 6 7 8. அடுத்து செயின் 2 ஸ்கிப் பண்ணிட்டு அடுத்த ஸ்டிச்சில் வந்து ஸ்லிப் ஸ்டிச், மறுபடியும் அடுத்த ஸ்டிச்சில் வந்து 8 டபுள் crochet பண்ணணும். இந்த ரவுண்ட் ஃபுல்லாகவே நம்ம இப்படி தான் ரிப்பீட் பண்ணணும். நான் இந்த ரவுண்ட் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிட்டு காமிக்கிறேன். இந்த ரவுண்ட் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிட்டேன். அந்த செயின் 2 ஸ்பேஸ் ஸ்கிப் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் வந்து ஸ்லிப் ஸ்டிச் பண்ணணும். செயின் 1 நூலை கட் பண்ணி டைட் பண்ணிக்கும். அப்புறமா இந்த நூலை வந்து ஹைட் பண்ணிக்கும். வந்து அந்த ஃப்ளவர் கோஸ்டர் ஃபினிஷ் பண்ணிட்டேன். இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இந்த பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வரும். தேங்க்யூ.